செக் பண்ணிட்டீங்களா? நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களான உயிருள்ள உடல். இதை வந்து வெளி உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு ஐம்புலன்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐம்புலன்களை உணர்றதை அனலைஸ் பண்ணுறது மைண்ட். இந்த மைண்டு தான் டிசைட் பண்ணுது அது நல்லதா கெட்டதா துக்கமா இனிமையா அப்படின்றது. இந்த மைண்டு நல்லா இருந்ததுன்னா நமக்கு துக்கத்திலேருந்து வெளிப்படலாம் அப்படின்ற ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 5 ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தார் புத்தர். அவர் காலத்தில் அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போல்லாம் சொன்னதை கேட்டாங்க, செஞ்சதை சொன்னாங்க. அதனால் அது எளிமையாகவும் இருந்தது, கடைப்பிடிக்கத்தாங்க. இந்த காலத்தில் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நம்மளே நம்ம நம்ப முடியாத காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலத்தில் அதை கடைப்பிடிக்கிறது எளிமையாக கஷ்டமா அப்படின்றத விளக்கம் வந்திருக்காங்க நம்ம செல்வி. வெல்கம். ஜெய் பீம், நம புதாய. கிரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன். மைசெல்ஃப் கார்கியாரணி. நான் வந்து இன்றைக்கி பந்தசீலம் வந்து டே டு டே லைஃப்பில் கடைப்பிடிக்கிறது ஈஸியாக டஃப்பான்றதை பற்றி பேச வந்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ்லேயோ தூய தமிழ்லையோ பேசலை. என்னோடய இன்டென்ஷன் வந்து உங்கள் எல்லாரோடைய இதுலேயும் பந்தசீலா ஃபாலோ பண்ணுறது ஈஸின்னு சொல்கிறது. அதனால் நம்ம எல்லோரும் பேசுகிற பேச்சு மொழியிலே பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பந்தசீலானா புத்தர் காட்டிய 5 ஒழுக்கங்கள். பந்தசீலா வந்து என்னென்னா, பந்தசீலா வந்து என் கட்டளை, முன்னாடி அந்த பாப்பா சொன்ன மாதிரி என் கட்டளை வந்து நீங்கள் பந்தசீலா ஃபாலோ பண்ணிங்கனாலே என் கட்டளையை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். இது பந்தசீலா வந்து ஒரு குட் ஆட்டிடியூட் அண்ட் குட் கேரக்டருக்கு ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும், ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். அதே ஹானஸ்டி, கரேஜ், கம்பேஷன், ஜெனராசிட்டி, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு லைஃப்பில் பந்தசீலா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. பந்தசீலா வந்து 5 பர்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் டேக்கிங் லைஃப், உயிர்களை கொல்வதிலிருந்து தவிர்க்க வேண்டும். டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் டேக்கிங் அதர் பீப்புள்ஸ் திங், மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட், பாலியல் முறைகேடுகளில் இருந்து விலகி இருத்தல். டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஃபால்ஸ் ஸ்பீச், தவறான பேச்சிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், மது வகைகளை உண்வதிலிருந்து தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் இது கற்று 8 இந்த என் கட்டளை ஆர் 8-fold பாத் வந்து ரைட் மெடிடேஷன், நல்ல தியானம், ரைட் வியூ, நல்ல பார்வை, ரைட் இன்டென்ஷன், நல்ல எண்ணம், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்ல மனம், ரைட் எஃபர்ட், நல்ல முயற்சி, ரைட் லிவ்லிஹுட், நல்ல வாழ்வாதாரம், ரைட் ஆக்ஷன், நல்ல நடவடிக்கை, ரைட் ஸ்பீச், நல்ல பேச்சு. இதெல்லாம் வந்து இந்த பாப்பாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பந்தசீலா ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய வேல்யூஸ் கிடைக்குது நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு பந்தசீலா ஃபாலோ பண்ணுறதுலையும் என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பந்தசீலா வந்து அப்ஸ்டெயின் ஃப்ரம் கில்லிங் லிவிங் பீங்ஸ். அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தால் கைண்ட்னஸும் கம்பேஷனும், அதாவது இரக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்சஷன் ஃப்ரம் தெஃப்ட், திருட்டிலிருந்து விலகி இருத்தல். ஜெனராசிட்டி கிடைக்கும், அதாவது பெருந்தன்மை கிடைக்கும். பாலியல் முறைகேடுகளிலிருந்து விலகி இருத்தல் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபெய்த்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியும் கிடைக்கும். அப்சஷன் ஃப்ரம் ஸ்பீக்கிங் லைஸ் ஆர் ஃபால்ஸ்ஹுட், பீயிங் ஆனஸ்ட், நீங்கள் வந்து ஹானஸ்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்சஷன் ஃப்ரம் இன்டாக்சிகேஷன், மைண்ட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப உங்கள் உடம்பெல்லாம் கெடுத்துக்காமல் இருக்கலாம். நான் வந்து ஒரு 2 குட்டி கதை சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பந்தசீலாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் இப்போ சொல்ல போகிற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷெப்பர்ட் இருப்பான், ஒரு ஆடு மேய்க்கிற பையன். அவன் வந்து ஒரு மலை மேலே தான் ஆடு மேய்ச்சிட்ருப்பான். அவன் கீழே இருக்க ஊர் மக்கள்லாம் அங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து தினமும் இங்கே எத்தனை பேருக்கு ப்ராங்க் பண்ணுறதுலாம் பிடிக்கும்? ப்ராங்க்லாம் பார்ப்பீங்க.
ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க. அவனும் ப்ராங்க் பண்ணுறதா நினச்சி தான் நரி வருது, ஆடெல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லி 2-3 தடவை அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்து ஏமாந்து போனதுனால நிஜமாலே ஒரு தடவை வந்தப்போ அவனோட நரிகளை அவனோட ஆடுகளை அவனால் காப்பாற்ற முடியல. ஊர் மக்களும் வரலை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அங்குலிமாலாவுடைய கதை தான். அங்குலிமாலா வந்து ஒரு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், சூப்பராக படிப்பார். அவர் நல்லா படிக்கிறாருன்னு அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொறாமையினால் சில சூழ்ச்சி பண்ணி அவர் டீச்சர்கிட்ட அவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. அதாவது இந்த ஃபால்ஸ்வுட் மாதிரி பண்ணி 4வது பஞ்சசீலத்தில் வர மாதிரி நம்ம அதுலேருந்து தள்ளியிருக்கணும். அந்த மாதிரி சொல்லவோ டீச்சர் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர். இந்த அங்குலிமாலான்றவர் ரொம்ப நல்லவர். அவருடைய டீச்சர் அவர் வந்து நல்லா படிப்பார். அவர் டீச்சர் எது சொன்னாலும் அவர் நல்லா கேட்பார். அதே மாதிரி இந்த டீச்சர் பனிஷ்மெண்ட்டாக ஒரு 1000 விரல்களை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. உடனே இவரும் யோசிக்காமல் நானும் போய் எடுத்துகிட்டு வரேன்னு காடுக்குள்ளே போயிட்டார். அவர் வந்து அந்த மாதிரி 999 விரல்கள்லாம் வெட்டிட்டார். இந்த 1000 டைம் வந்து புத்தரோட டைமாக இருந்தது. புத்தர் போகும்போது அவர் வந்து ஆக்சுவலி திருத்திட்டார் அவரை. அந்த மாதிரி திருந்தி அவர் வந்து புத்த பிக்குவாக மாறிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரோட லைஃப் இப்போ நம்ம எல்லாருக்கும் அவர் வந்து எப்படி வெளியே தெரிகிறாருன்னா, அங்குலிமாலா அவர் வந்து விரலை வெட்டுறாரு, தப்பானவராக தெரிகிறாரு. நம்ம வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு தப்பாக பொய் சொல்கிறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையே எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரியணும். புத்த தம்மமும் திருவள்ளுவரும் பஞ்சசீலத்துக்கு இணையாக திருக்குறள்கள் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை சொல்கிறேன். அறிவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லா தரும். விளக்கம்: எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்தால் தீய வினைகள் அனைத்தும் நம்மை வந்து சேரும். உள்ளத்தில் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். விளக்கம்: அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் எடுப்பது என்ற எடுப்பதை மனதால் நினைத்தால் கூட அது தவறுதான். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானச்செய் வாரின் தலை. விளக்கம்: உள்ளமறிய உண்மை பேசுபவன் தானமும் தவமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகிறான். நெக்ஸ்ட். The past is past. The future is not yet here. There is only one moment for you to live. இந்த லைன்ஸ் வந்து புத்தரால் சொன்னது. இது வரைக்கும் நீங்கள் பந்தசீலாவை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இன்னிலேருந்து இல்லை இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வர்றதுக்குள்ளே உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம புத்திசத்துக்கு தேவையான பஞ்சசீலத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. அதை நம்ம வந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாலோ பண்ணணும். Now I request the chairpersons to hand over the memento to the speaker, Karki Yalini. And I request the chairpersons to comment on the speaker's session. நல்லா பேசுனாங்க, அற்புதமாக பேசுனாங்க. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு வந்து கதைகளை எடுத்துக்காட்டாக சொல்லி கடைசியாக ஒரு இது போலெல்லாம் பண்ணனா நமக்கு இந்த மாதிரி நமக்கு பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இந்த வயசில் ஒரு ஒரு வெள்ளோட்டமாக அதை கொண்டு வந்து ஒரு ஃப்ளோவில் அதை வந்து பேசக்கூடிய திறன் உடையது வந்து ரொம்பவும் வியக்கத்தக்கதாக இருக்குது. குட் லக். I
would like the organizing committee. I would like to thank the organizing committee for giving me this wonderful chance and